Hi friends, welcome back to my kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேக்ரோனி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலா மேக்ரோனி பாஸ்தா சாஸ் அல்லது வெஜிடபிள் போட்டு செய்வாங்க. இன்னைக்கு நாம ஒரு நான்வெஜ்ஜோட மட்டனோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ குக்கர்ல ஆயில் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டேன். பட்டை கிராம்பு ரெண்டு போட்டு பொரிய விடுறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அந்த ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா மல்லியில, புதினா, பச்சை மிளகா அண்டு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஆக்சுவலாக நம்ம மட்டன் மசாலா எப்படி செய்வோம் அந்த மாதிரி இது ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அரை கிலோ கிட்ட ஒரு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு போடணும். அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மசாலானா இது வீட்டு குழம்பு மசாலா தான் நான் போடுறேன். தனியா, சில்லி பவுடர், ஜீரகம், மஞ்சள் தூள், இந்த காம்பினேஷனில் உள்ள இது. நீங்கள் மசாலாக்கு பதிலாக நீங்கள் தனித்தனியாக கூட போடலாம். தென் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் வாட்டர் தண்ணி ஊற்றி அது நல்லா வேக வச்சுக்கலாம் மட்டனை. முதல்ல எப்படி மட்டன் மசாலா எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மெத்தடில் தான் ஸ்டார்டிங் செய்யணும். இதை ஒரு 2-3 சவுண்டில் வேக வைக்கணும் மட்டன். இது பாஸ்தா ஒரு 4 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு அந்த கறி வெந்ததுக்கப்புறமா அதோடு மிக்ஸ் பண்ணுறோம். கறி ஒரு 3 விசில் சவுண்ட் கேட்டோன்னே இறக்கிடுறோம்ல, அதோடு சேர்த்து இந்த கழுவி வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணுறோம். இது 2 பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேங்காயும் நீங்கள் போடலாம், தேங்காய் பாலும் போடலாம், உங்கள் சாய்ஸ் தான். இந்த தேங்காய் பால் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு பார்த்துக்கலாம். இந்த டைமில் சால்ட்டு பத்தலைன்னா திரும்பி கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். சால்ட்டு பத்துமான்னு பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ மக்ரோனி போட்டுட்டோம். இப்போ கரெக்டாக மக்ரோனிக்கு ஒரு விசில் கொடுத்தா கரெக்டாக வரும். ரொம்ப வேக வச்சாலும் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரப்பர் வேகாட்டால் கூட ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு சவுண்டு கேட்டோன்னே ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கணும். இந்த ஸ்பைசஸ் கூட இது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக, ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது. இந்த ரெசிபி ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ப்ளஸ் ட்ரையாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஸியாக இருக்கும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இதுவும் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கொஞ்சம் எப்போவுமே நம்ம சாஸ் போட்டு
வெஜிடபிள் போட்டுலாம் நம்ம செய்கிறது உண்டு. இது வந்து ஒரு சேஞ்சுக்கு மட்டன் நான்வெஜ் யூஸ் பண்ணி செய்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.